السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله وادعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ராவுடைய தஃப்சீரை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இதுவரையிலும் நாம 22 வசனங்களை குறித்த அந்த தஃப்சீரை நாம தெரிந்து கொண்டோம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா 23வது வசனத்துல சொல்றான், وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. நாம் நமது அடியாரின் மீது இறக்கி வைத்த இவ்வேதத்தில் நீங்கள் சந்தேகம் கொண்டால் இது போன்ற ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள். மேலும் அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவி செய்வர்களை எல்லாம் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அப்ப அல்லாஹ் இந்த வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்ல யாரை பத்தி பேசலாம்? ஷிர்க் செய்யக்கூடிய மக்களை பத்தி பேசலாம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய, அல்லாஹ்வை நிராகரித்த மக்களை குறித்து பேசலாம். என்னன்னு, வானத்தை படைச்சோம், உங்களை நம்ம படைச்சோம், உங்களுக்கு முன்பிருந்தவங்களை படைத்தோம், உங்களுக்கு மலையை பொழிய வைக்க செய்தோம், இதெல்லாம் செய்திருந்தும் கூட நீங்க என்ன பண்றீங்க? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றீர்கள், ஷிர்க் செய்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துறான், உங்களுக்கு நாம் நமது அடியார் மீது இறக்கி வைத்த இந்த குர்ஆன் மீது நீங்கள் சந்தேகம் கொண்டால். இங்க ரைப் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். அரபியில சந்தேகப்படுவதற்கு ஷக் என்ற வார்த்தை சொல்லுவாங்க. ஷக்குன்னா சந்தேகப்படுவது. ரைப் என்கின்ற வார்த்தையும் கிட்டத்தட்ட அதே பொருள்ல தான் இருக்கும். ஆனா என்னன்னா சில வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஷக்குன் என்கின்ற வார்த்தை, சந்தேகம் என்ற வார்த்தை சாதாரண விஷயங்கள்ல ஒருவர் சந்தேகப்படுவதற்கு குறிப்பிடப்படும். ரைப் என்கின்ற வார்த்தை அரபியில பாரதூரமான விஷயங்கள்ல, பெரிய பெரிய விஷயங்கள்ல, ஒரு உறுதியான விஷயங்கள்ல, மறுக்கவே முடியாத விஷயங்கள்ல ஒருவர் சந்தேகப்படுறாருன்னா அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு தான் ரைப் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. அல்லாஹ் அதான் சொல்றான், உங்களுக்கு இந்த குர்ஆன்ல சந்தேகம் இருந்தா, எந்த குர்ஆனை நாம் நமது அடியார்கள் மீது இறக்கிறோமோ என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அடியார் என்பது யாரை குறிக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரத்தை குறிக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல தன்னுடைய தூதரை குறிப்பதற்கு அப்த் என்ற வார்த்தையை பயன்படுத்தும். அல்லாஹ் குர்ஆன்ல கூட வேறு சில இடங்கள்ல கூட அல்லாஹ்வுடைய தூதரை குறிப்பதற்கு அப்துன்னா அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். தபாரக்கல்லதி நஸல் ஃபுர்கான் அலா அப்தி, பரக்கத்துடைய அந்த இறைவனாக என்ன செஞ்சிருக்கிறான்? அவன் தன்னுடைய அடிமையின் மீது, அடியாரின் மீது ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய வேதத்தை இறக்கினான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன், அல்லாஹ் தன்னுடைய அடிமையை இரவுல என்ன செய்தான்? அந்த இஸ்ராயீல் என்ற பயணத்திற்கு அழைத்து சென்றவன், அவன் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் தெரியப்படுத்துறான். அப்ப அல்லாஹ் தஆலா நபியை குறிப்பதற்கு அப்த் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். அப்துன்னா அடிமை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவர்களை தனது அடிமை என்று சொல்வது, தனது அடியார் என்று சொல்வது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. ஏன்? ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருந்து, அல்லாஹ்வுடைய அடியாராக இருந்து அல்லாஹ் மட்டும் வணங்குறான்னு சொன்னார், இந்த அடியார் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியவர் ஆவார். எந்த ஒரு மனிதனை அல்லாஹ் படைத்து அவன் அல்லாஹ்வை வணங்காம மற்றவற்றை வணங்குவானோ அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய அடியாராக இருந்தும் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருந்தும் மாறு செய்யும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய அடியார், அடிமை என்கின்ற வார்த்தையை குறிப்பிடுறான். இதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழ் அடைகிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா ததுனி கமா அதரத்தி நசாரா, எப்படி நசாராக்கள் கிறிஸ்துவர்கள் ஈசா நபிய வரம்பு மீறி அளவு கடந்து புகழ்ந்தார்களோ அது மாதிரி என்ன புகழாதீங்க. வகூலு இன்னமா அன அப்துல்லாஹி ரசூலுஹு,
நீங்க என்ன சொல்றதா இருந்தா இந்த ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். அப்போ அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரையே அவருடைய அடிமை அடியார் என்று சொல்றா. இது மிக சிறப்பான விஷயம் அப்படிதான் பார்க்கணும். அடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், உங்களுக்கு நாம எந்த குர்ஆனை இறக்கி வச்சோமோ அதுல சந்தேகம் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, இது மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வாங்க. அல்லாஹ் சவால் பண்றான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா வேற ஒரு வசனத்துல சொல்றான், இந்த குர்ஆனை மாதிரி 10 வசனங்களை கொண்டு வாங்க, இந்த குர்ஆனை மாதிரி ஒரு இதை நீங்க கொண்டு வாங்கன்றான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், 10 அத்தியாயங்களை கொண்டு வாங்கன்றான். இங்க என்ன சொல்றான், இந்த குர்ஆனை மாதிரி ஒரு அத்தியாயம் பாசல் ஓதணும், சின்ன அத்தியாயம் தான், அது ஒரு அத்தியாயம் தான், அது மாதிரியாவது கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் சொன்னா. ஆனா அந்த மக்கள் என்ன செய்ய முடியல, கொண்டு வர முடியல. இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுடைய உதவியாளர் மட்டும் யாரு, நீங்க யாரையெல்லாம் அல்லாஹ்வை தவிர்த்து வணங்குறீங்களோ அப்படிப்பட்ட அந்த வணக்கத்திற்குரிய தெய்வங்கள் எல்லாரையும் நீங்க உதவிக்கு அழைத்துக் கொள்ளுங்க. நீங்க உண்மையாளர்களாக இருந்தா இது போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தெரியப்படுத்துறான். அப்போ இந்த வசனத்துல நமக்கு சில விஷயங்கள் விளங்குது. என்னென்ன விஷயம்? முதலாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக அவங்களுடைய தூதுத்துவ பணியையும் அவங்க உண்மையான தூதர் என்பதையும் அவர்கள் மீது இறக்கி அருளப்பட்ட வேதமாகிய குர்ஆன் அல்லாஹ்வின் வேதம் தான் என்பதையும் இந்த வசனத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்தும். அதனாலதான் நாம நம்முடைய அடிமை மீது இறக்கிய அடியார் மீது இறக்கிய இந்த குர்ஆன் மாதிரி நீங்க ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்லணும். அப்ப இது என்ன, ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் உண்மைப்படுத்துறான். ரெண்டாவது, அவர்கள் மீது இறக்கி அருளப்பட்ட அந்த வேதத்தை குர்ஆனையும் அல்லாஹ் உண்மைப்படுத்துறான். அடுத்து பாருங்க, இரண்டாவது அம்சம், இந்த வசனங்களுக்கு விளங்கக்கூடிய இரண்டாவது அம்சம் என்ன, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரையே அடிமை, தன்னுடைய அடியார் என்று சொல்றோம். அப்ப யார் ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறாரோ உண்மையிலேயே அவர்தான் சுதந்திரம் பெற்றவர். ஏன், மற்றவர்களை வணங்கி அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் இருக்கிறத விட மற்ற யாரையும் வணங்காம மற்ற யாருக்கும் அடிமையாக இல்லாம அல்லாஹ்வுக்கு மட்டுமே ஒரு மனிதன் அடிமையாக இருந்து அல்லாஹ்வை வணங்குவது என்பது சிறப்பிற்குரியது என்பதை பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, இந்த வசனத்துக்கு அறியக்கூடிய மூன்றாவது விஷயம் என்ன, அல்லாஹ்வுடைய வார்த்தை குர்ஆன் இருக்குது. இந்த குர்ஆனை குறித்து அல்லாஹ் சொல்றான், நாம தான் இதை இறக்குறோம். அப்ப குர்ஆன் என்பது 23 ஆண்டு காலம் அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செவிமடுத்து கேட்டு ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்வாங்க, எத்தி வைப்பாங்க. இப்படியாக குர்ஆன் 23 ஆண்டு காலம் இறக்கி அருளப்பட்டது. அப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்கணும், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய பேச்சு என்று மார்க்கம் சொல்லுது. அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சு கலாம்னா அது அல்லாஹ்வுடைய சிபத்து, அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய பண்பு நம்ம என்ன சொல்லக்கூடாது, படைக்கப்பட்ட பொருள் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய பண்பை படைக்கப்பட்ட பொருள் சொல்லக்கூடாது. அல்லாஹ் மனுஷனை படைச்சிருக்கலாம், மற்ற மற்ற ஜீவராசிகளை படைச்சிருக்கான், இதெல்லாம் என்ன, அல்லாஹ்வுடைய படைப்பு. குர்ஆன் அப்படியான அப்படி கிடையாது. குர்ஆன் என்பது என்ன, அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய சிபத். அதனால குர்ஆனை வந்து படைக்கப்பட்ட பொருள் நம்ம சொல்லக்கூடாது. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய சிபத் நம்ம சொல்லணும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன் சொன்னா ஏதோ 2 அட்டைகளுக்கு மத்தியில நம்ம பைண்டிங் பண்ணி நம்முடைய வசதிக்காகவும் நம்முடைய தேவைக்காக நம்ம படிக்கிறோமே, இந்த 2 விஷயங்களை கற்பனை கொண்டு வந்துறாங்க. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு, எழுத்துக்கள்ல நம்ம படிக்கிறதுக்காக வேண்டி நம்முடைய தேவைக்காக நம்ம செஞ்சாத பேப்பர்ல 2 அட்டைகளுக்கு மத்தியில கொண்டு வந்திருக்கோம். ஆனா உண்மையில எதை நாம ஓதுறோமோ அதுதான் உண்மையில குர்ஆன். அந்த குர்ஆன் என்ன, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அது படைக்கப்பட்ட பொருள் கிடையாது. அதனால நம்ம சொல்றோம், குர்ஆன் என்று ஒரு மனிதனுக்கு வந்து சொல்லப்பட்ட 2 அட்டைகளுக்கு மத்தியில இது கற்பனை வரக்கூடாது. என்ன வரணும், அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது வரும். மனசுல எது வரணும், நம்முடைய நினைவுல அல்லாஹ் பேசிய பேச்சு, அல்லாஹ்வுடைய சிபத்துல வரணும். அதனாலதான் குர்ஆன் மீது சத்தியம் செய்யலாமான்னா தாராளமா செய்யலாம். ஏன், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சாகவும் அல்லாஹ்வுடைய சிபத்தாகவும் இருக்கு. ஆகவே அதை மீது செய்யலாம், மற்ற படைப்பினங்கள் மீது செய்யக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்யறது ஹராம், மார்க்கம் ஷிர்க்னு செய்யக்கூடாது.
அல்லாஹ் மீது, அல்லாஹ்வுடைய பண்பு மீது என்ன செய்யலாம்? சத்தியம் செய்யலாம். அப்ப குர்ஆன் என்னவா இருக்குது? படைப்பிடம் கிடையாது. அது என்னவா இருக்குது? அல்லாஹ்வுடைய கலாமாக, அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருப்பதனால் அதை மீது சத்தியம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து பாருங்க, இதுல நம்ம அறியக்கூடிய 4வது விஷயம், அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன வளர்க்கிறான்? அல்லாஹ் படைப்பினங்களை விட்டு நீங்கி உயர்ந்திருக்கிறான் என்பதை நம்ம அறியணும். அந்த வசனம் ஏன் அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லும் போது இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கினோம் என்று சொல்றோம். அப்போ இறக்கினோம்னா எங்க இருந்து இறக்கப்படும்? மேல இருந்து இறக்கப்படணும். கீழே இருந்து இறக்கப்படுற வார்த்தை பயன்படுத்தப்படாது. அப்ப அல்லாஹ் சொல்றோம், நாம் தான் இந்த குர்ஆனை இறக்குறோம்னா அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல உயர்ந்திருக்கிறான், அரசின் மீது உயர்ந்திருக்கிறான். அங்கிருந்து தான் இந்த குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு ரசூலாட்ட எத்தி வச்சாங்கன்னு பார்க்கிறோம். அப்போ இறக்கினோம் என்று சொல்கின்ற வாசத்தை வைத்து, அந்த வார்த்தையை வைத்து அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்பதை நம்ம நம்ப வேண்டும். இஸ்லாத்துல மிக முக்கியமான நம்பிக்கை அல்லாஹ்வை பற்றி. அல்லாஹ் எங்க இருக்கிறான்னா, அல்லாஹ் தூண்லயே இருக்கிறான், துருப்படியா இருக்கிறான், எல்லா இடத்துல இருக்கிறான், நமக்குள்ள இருக்கிறான், பிள்ளையை நரம்பை விட மிக அருகில் இருக்கிறான் என்று சொல்லக்கூடாது. இது என்ன கொள்கை? அத்வைத கொள்கை. இந்துக்கள் உடைய கொள்கை. அத்வைத கொள்கை என்ன? கடவுள் எல்லா இடத்துலையும் இருப்பார் என்ற நம்பிக்கை. சூஃபிகள் அதை எடுத்துக்கிட்டார். ஆனா இஸ்லாம் என்ன சொல்றது? அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல அரசின் மீது உயர்ந்திருக்கிறான், அங்கிருந்து கொண்டே அனைத்தையும் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொருக்கும் ஐநமா கூட்டும் அல்லாஹ் சொல்றான், நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களோட இருப்பதா சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாவே அவருடைய உள்ளமையோடு அவருடைய தாத்தோட விட்டு வர அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல அரசின் மீது உயர்ந்திருக்கிறான், அங்கிருந்தாலும் அவனுடைய ஞானத்தினால, கல்வியினால நம்மோடு இருக்கிறான். நம்ம என்ன செய்யணும்? விளங்க வேண்டும். அதுதான் மார்க்க நமக்கு சொல்லுது. ஆனா முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நிறைய பேர்கிட்ட இந்த கொள்கை இருக்கு. அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கிறான், அவனுடைய உள்ளமையோடு இருக்கிறான், அல்லாவே இருக்கிறான். நம்ம அது தப்பு, நம்ம கூடாது, அது குஃப்ரான கொள்கை என்பதையும் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த வசனம் நம்ம இன்னொரு விஷயத்தை அறிகிறோம். குர்ஆன் என்பது அல்லாஹ் நபிக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம், மோஜிசா. மற்ற நபிமார்களுக்கு கொடுத்த மோஜிசா கூட அந்த நபிமார்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, இந்த குர்ஆன் ஒரு மோஜிசா, ஒரு அற்புதம். இந்த குர்ஆன் கியாமத் நாள் வரைக்கும் அற்புதமா இருக்கு. அதுல உள்ள விஷயம் என்ன? இந்த அற்புதத்தை மாதிரி கொண்டு வர முடியாது. நபிமார்கள் கொண்டு வந்த அற்புதத்தை பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனிதனாலும் அது போன்று சேலஞ்ச் பண்ணி கொண்டு வர முடியாது. அதுதான் அல்லாஹ் சொல்றோம், இந்த குர்ஆனை மாத்தி கொண்டு வர முடியாது. ஏன்? இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தரப்பட்ட அற்புதம். அதுவும் எப்படிப்பட்ட அற்புதம்? எந்த நபிக்குமே தரப்படாத அற்புதம். என்ன வித்தியாசம்? அல்லாஹ் மூசா நபிக்கு கைத்தடிய போட்டா பாம்பா மாறும், அவங்க அக்கல் கிட்ட கை வச்சு எடுத்தா அந்த இடத்துல பிரகாசமாகும். இது எப்போ வரைக்கும் இருந்துச்சு? அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் தான். ஈசா நபிக்கு அல்லாஹ் சில அற்புதங்களை கொடுத்தான். களிமண்ல இருந்து என்ன செய்வாங்க? பறவை மாதிரி தோட்டத்துல இருந்து என்ன செய்வாங்க? வைத்து ஊதுவாங்க, அது பறவை மாதிரி பறக்கும். வெண்குஷ்டம் உள்ளவங்களுக்கு வந்து தடவுவாங்க, குணமாயிடும். கண் தெரியாதவங்களுக்கு தடவுவாங்க, குணமாயிடும். இதெல்லாம் என்ன? உயிர் வாழ போது மட்டும்தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த அற்புத குர்ஆன் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கியாமத் நாள் வரைக்கும் இது அற்புதமாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அடுத்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஇல்லம் தஃஅலு வலன் தஃஅலு ஃபத்தகுன் நார் அல்லதி யகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா உய்தத் லில் காஃபிரீன். நீங்க அவ்வாறு செய்யவில்லையாயின் நீங்கள் ஒருபோதும் அந்த மாதிரி செய்யவே முடியாது. நீங்க இது வரைக்கும் செய்யணும்னு சொன்னா இனியும் அதனை செய்யவே முடியாது. ஆகவே மனிதர்களும் கல்லும் தனக்கு எரிபொருளாக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். இந்த நெருப்பு நிராகரித்துக் கொண்டிருப்பதற்காக காபிர்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த குர்ஆன் மாதிரி ஒரு சூறா கொண்டு வாங்க, நல்ல கொண்டு வரலாம். அல்லாஹ் சொல்றான், நீங்க கொண்டு வரல, இனியும் கொண்டு வர முடியாது. லன் என்ற வார்த்தை என்ன? உறுதிப்படுத்துவதற்காக சொல்லப்படும். அரபியில லன் என்கின்ற வார்த்தை ஒரு விஷயத்தை மறுப்பதற்கும் அதை உறுதிப்படுத்துவதற்கும் சொல்லப்படும். அது தஃஅலு, உங்களால் ஒருபோதும் கொண்டு வரவே முடியாது, உங்களால் அதனை செய்யவே முடியாது அல்லாஹ் சொல்றான். ஒருபோதும் வாய்ப்பே கிடையாது. அடுத்து என்ன அல்லாஹ் சொல்றான்? அந்த நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது? அதனுடைய எரிபொருளாக யார் இருப்பா? மனிதர்களும் கல்லும் இருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நரக நெருப்பை குறித்து சொல்றான். எப்படி இந்த உலகத்தில் நம்ம எரிக்கும் போது விறகுகள் எரிபொருளாக இருக்குதோ அது மாதிரி மறுமையில நரகவாசிகள் நரகத்துல போடும் போது அந்த நரகத்துல எரிபொருளா இருப்பது என்ன? 2 அம்சங்கள் இருக்கும். ஒண்ணு மனிதன். மனிதன் 2 விஷயத்தை அங்க அனுபவிக்கலாம். ஒண்ணு
நரக வேதனை, அந்த ஜுவாலைகள் அவனை எரித்து சுட்டு பொசுக்கும் ஒண்ணு. ரெண்டாவது, அவன் எரிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் அவனுடைய அந்த உடலை எப்படி மாத்துவான்னா அதையே எரிபொருளா மாத்தும். இப்படி ரெண்டு விதத்துல என்ன செய்யப்படும், அவனுக்கு வேதனை தரப்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயமும் எரிபொருளா மாற்றப்படும். என்ன? கல்லு. இந்த இடத்துல கல்லு என்பது இரண்டு விதமான கல்லை குறிக்குது. ஒண்ணு என்ன? அல்லாஹ் சுட்டரிக்கக்கூடிய கல்லை ஏற்படுத்தும் ஒண்ணு. ரெண்டாவது கருத்து என்ன? யாரெல்லாம் அல்லாஹ்வை தவிர்த்து எந்தெந்த சிலைகளையும் சிற்பங்களையும் வணங்கி கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட அந்த போலி தெய்வங்கள் எந்த சிலைகளாகவும் சிற்பங்களாகவும் வணங்கப்பட்டாங்களோ அவங்க என்ன செய்யப்படுவாங்க, கொண்டு வரப்பட்டு அந்த மக்கள் முன்னாடி, அவங்க வணங்கிய மக்கள் முன்னாடி நெருப்புல சுட்டு பொசுக்கப்படும். அது எரிபொருளாகவும் விறகாகவும் ஆகி என்ன செய்யும், அந்த மக்களை அந்த மக்களை சுட்டரிக்கும். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல 21வது அத்தியாயத்துல 98வது வசனத்தை சொல்றான். இன்னக்கும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹ் ஹஸபு ஜஹன்னம் அன்தும் லஹா வாரிதூன். நீங்களும் அல்லாஹ்வை தவிர்த்து எதையெல்லாம் நீங்க வணங்குறீங்களோ அவை அனைத்தும் நரகத்தின் எரிபொருளாக ஆகும், விறகுகளாக ஆகும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த நரகம் யாருக்குள்ளது? உய்தத்தில் காஃபிரீன், காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்டு நல்லா சொல்றோம். அப்போ நரகம் என்பது இனி படைக்கப்படல, அல்லாஹ் அதை ஆல்ரெடி படைச்சு வச்சிருக்கோம். நம்ம முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்கணும்? அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்திருக்கிறான், அது தயார்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் அல்லாஹ் தஆலா உய்தத் பாஸ்ட், அதாவது கடந்த கால அந்த தோரணை அல்லாஹ் சொல்றோம். எப்படி அந்த வினைச்சொல் வருது? கடந்த காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வினைச்சொல் காஃபிர்களுக்காக தயார்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் சொல்றோம். அப்போ சொர்க்க நரகம் இருக்குது, இன்னைக்கு இருக்குது. அது எப்போ தொடர்ந்து இருக்கும், அதற்கு முடிவு என்பதே கிடையாது, அதற்கு அழிவு என்பதே கிடையாது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த நரக நெருப்பு யாருக்கு உள்ளது? காஃபிர்களுக்கு உள்ளது. அதனால ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க, இவ்வாறு ஒரு பெண்மணி பூனைக்கு என்ன செய்தார், துன்புறுத்தினால், அதன் காரணத்தினால் நெருப்பு தூக்கி எறியப்பட்டா. அதே மாதிரி இன்னென்ன வேதனைகள்லாம் இன்னென்ன பாவங்களை செய்பவர்களுக்கு தரப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதெல்லாம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டப்பட்டது. அப்போ நரகம் என்பது ஏற்கனவே இருக்குது. சொர்க்கம் நரகம் இரண்டையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அவை நிரந்தரமானது, அவை அழியவே அழியாது என்பதையும் நாம நம்ப வேண்டும். ஆகவே இந்த வசனத்தில் சில முக்கியமான தகவல்களையும் அக்கீதா சம்பந்தமான சில விஷயங்களை அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வசனங்களை குறித்து வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். வாஹுரு தகவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.